சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி வழங்கப்பட்டிருக்கிற ரமலானுடைய இரண்டாவது கட்டத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் அடிப்படையிலே ரமலானுடைய இந்த இரண்டாவது கட்டம் என்பது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து அளிக்கப்படுகிற பாவ மன்னிப்பை, ஏற்றுக்கொள்ளப்படுகிற தௌபாவை பயன்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி இந்த இரண்டாவது 10 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 10ஐ பயன்படுத்தி கொண்டு பாவக்கரைகளிலிருந்து பரிசுத்தமானவர்களாக நாம் ஆகுவதற்குரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவானாக. எனவேதான் இந்த இரண்டாவது 10 உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் அல்லாஹும்ம அக்ஃபிர் லனா ذுனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வே, எங்களை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிற ஏகனே அல்லாஹ், ஃபக்ஃபிர் லனா, நீ எங்களுக்கு மன்னித்தருள் புரிவாயாக. ذுனூபனா, நாங்கள் அறிந்து செய்த பாவங்களையும், வ ஹதாயானா, நாங்கள் அறியாமல் செய்த தவறுகளையும் நீ எங்களுக்கு மன்னித்தருள் புரிவாயாக. இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், நீதான் மிக கருணையாளன், நீதான் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவன். சகோதரர்களே, ரமலான் கிடைத்ததற்கு பின்னாலும், பாவங்கள் மன்னிப்பதற்குரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டதற்கு பின்னாலும் யார் இந்த பாவத்திலிருந்து மீளவில்லையோ அவன் நாசமடைந்து விட்டான் என்று சபிக்கப்பட்டவர்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. குர்ஆன் சொல்கிறது, இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூ, நிச்சயமாக தௌபா என்பது, பாவத்திலிருந்து மீட்சி பெறுவது என்பது, லில்லதீன யஅமலூன ஸூ, ஒரு கெட்ட காரியத்தை உணர்வின் மிகுதியால் செய்துவிட்டான், ஒரு தவறான விஷயத்தை பார்த்து விட்டான், அல்லது மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு விஷயத்தை பேசிவிட்டான், மார்க்கத்தில் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்துவிட்டான். அவனுடைய உணர்வின் மிகுதியினால், உணர்ச்சி பெருக்கினால் ஏற்பட்டுவிட்ட அந்த பாவத்தை உடனே உணர்ந்து கொண்டு அந்த பாவத்தை உடனடியாக அதிலிருந்து யார் மீளுகிறானோ அவனுக்குத்தான் தௌபா இருக்கிறது, அவனுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அவனுக்கு வேண்டித்தான் அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை மன்னிக்கிறான். இன்னல்லாஹ அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான், நுட்பமாக பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற வசனத்தை நம்முடைய மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொள்வதோடு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், வலைஸத்தி தௌபா, சில பேர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், கெட்ட காரியங்களை, தீய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறானே அவனுக்கு, ஹத்தா இதா ஹதர அஹதுஹுல் மௌத், அப்படி பாவங்களில் தீமையில் அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து, குடிகாரன் குடித்து கொண்டே இருந்து, புறம் பேசுபவன் புறம் பேசிக்கொண்டே இருந்து, விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்து கொண்டே இருந்து, வட்டி வாங்கி கொண்டிருப்பவன் வட்டி வாங்கி கொண்டே இருந்து, ரமலானுடைய மாதங்கள் அவனுக்கு வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்த போதிலும், அல்லாஹுவே அல்லாஹுவே அல்லாஹுவே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு அல்லாஹ், நான் இனிமேல் ஹராமானதை பார்க்க மாட்டேன் அல்லாஹ், ஹராமை பேச மாட்டேன் அல்லாஹ், ஹராமை கேட்க மாட்டேன் அல்லாஹ், ஹராமை எடுக்க மாட்டேன் அல்லாஹ், ஹராமை கொடுக்க மாட்டேன் அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் ஹராமின் பக்கம் அடி எடுத்து வைக்காது அல்லாஹ், அல்லாஹுவே வட்டியிலிருந்து நான் மீண்டு விட்டேன் அல்லாஹ், விபச்சாரத்திலிருந்து மீண்டு விட்டேன் அல்லாஹ், இனிமேல் ஹராமான குடியின் பக்கம் என்னுடைய கால்கள் நடக்காது அல்லாஹ் என்று பாவ மன்னிப்பு செய்யாமல் தொடர்ந்து 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 நம்மை கேட்பதற்கு எவன் இருக்கிறான், நம்மை கேட்பதற்கு யார் இருக்கிறார்? எத்தனை ரமலான்கள் வந்தால் என்ன, குடியிலிருந்து என்னால் மீள முடியாது, அந்நிய பெண்களை பார்ப்பதிலிருந்து என்னால் மீள முடியாது, அந்நிய பெண்களோடு சல்லமிப்பதிலிருந்து என்னால் மீள முடியாது, நான் செய்து கொண்டிருக்கிற வியாபாரத்தில் வட்டியிலிருந்து
என்னால் மீள முடியாது. நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹராமான காரியங்களை தொடர்ந்து என்னால் விட முடியாது என்று யார் இந்த ஹராமை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறானோ அல்லாஹ் சொல்கிறான், மனிதரே, வட்டி வாங்குபவனே, விபச்சாரம் செய்பவனே, குடிப்பவனே, புறம் பேசுபவனே, கோல் செல்பவனே, ஹராமை உண்பவனே, அந்நியனுடைய முதலை எடுப்பவனே, நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் மரணம் வரும். மலக்குல் மௌத் வந்து உன்னுடைய தொண்டை குழியில் இருந்து ரூஹெடுக்கிற பொழுது அந்த நேரத்திலே சொல்லுவான், அல்லாஹுவே அல்லாஹுவே காலையின் நீ துபுத்துல்லான், காலையின் நீ துபுத்துல்லான். அல்லாஹுவே, நான் இப்பொழுது என்னுடைய பாவத்திலிருந்து விடுகிறேன். அல்லாஹ், எனக்கு வாய்ப்பு கொடு. அல்லாஹ், எனக்கு அவகாசம் கொடு. அல்லாஹ், இனிமேல் அந்நிய பெண்களை பார்க்க மாட்டேன். அல்லாஹ், அந்நிய பெண்களோடு இரவிலே சாட்டிங் செய்ய மாட்டேன். அல்லாஹ், அந்நிய பெண்களோடு இனிமேல் இரவு நேரத்திலே பேச மாட்டேன். அல்லாஹ், இனி வட்டி வாங்க மாட்டேன். அல்லாஹ், இனி மது குடிக்க மாட்டேன். அல்லாஹ், இனி புகை பிடிக்க மாட்டேன். அல்லாஹ், இனி ஹராமானவற்றை பேச மாட்டேன். அல்லாஹ், எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு என்று துபுத்துல்லான் துபுத்துல்லான். மரணத்தினுடைய வேளையிலே நின்று தௌபா செய்கிறவனுக்கு தௌபா கிடையாது என்று சூரத்துன் நிசா அறிவுறுத்துகிறது. வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார். இன்னும் யார் நிராகரிப்பாளர்களாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் பாவமீட்சி கிடையாது. உலாயிக்க அஅதனா லஹும் அஸாபன் அலீமா. சும்மா இல்லை, அவனுக்கு மிகப்பெரிய வேதனையை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. ரமதானுடைய காலங்களில் கூட இந்த சமூகத்தினுடைய பெயர்கள் பத்திரிகையிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற வழியிலே நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், மாமனாருடைய செக்ஸ் தொல்லையால் முஸ்லிம் பெண் படுகொலை. புனிதமிக்க ரமதானுடைய மாதம், புனிதமிக்க ரமதானுடைய மாதம். இந்த மாதத்தில் கூட வயதான முதியவர்களுக்கு கூட தங்களுடைய உணர்வுகளை அடக்கக்கூடிய வாய்ப்பை பெறவில்லை என்று சொன்னால் என்ன சொல்வது சகோதரர்களே? இளைஞர்களை பற்றி பேசுகிற நாம், வருங்கால சந்ததிகளை பற்றி பேசுகிற நாம், வயதிற்கு வந்த குமரி பெண்களை பற்றி பேசுகிற நாம், வயதான முதியவர்கள் கூட ரமலானுடைய மாதத்தில் சொந்த மருமகளோடு உறவு வைத்துக் கொண்டு படுகொலை செய்யக்கூடிய ஒரு காட்சி இன்றைக்கு நாட்டிலே சாதாரணமாக ரமலானுடைய காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த சமூகத்தை என்ன சொல்வது? அதென்ன ரமலானுடைய மாதம்? அல்லாஹ் சொன்னான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது தக்வாவை உருவாக்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான். உங்களுடைய மனம் சொல்லும் திருந்த வேண்டும் என்று, உங்களுடைய மனம் சொல்லும் மாற வேண்டும் என்று, உங்களுடைய மனம் விரும்பும் இனிமேல் தவறு செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு புகையும் பிடிப்பவன் கடைசி புகையாக நினைத்துதான் குடித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு குடியும் குடிப்பவன் கடைசி விடர் என்றுதான் குடித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு முறையும் விபச்சாரம் செய்பவன் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறான். ஆனால் அவனுடைய உடல் அவனுக்கு ஒத்துழைப்பதில்லை. எனவேதான் இந்த ரமதான் என்பது அவனுடைய உடலையும் ஒத்துழைக்க வைக்கிறது. இன்றைக்கு சமகால விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், நான் எல்லா ரமதானிலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதுண்டு, நம்முடைய உடலையும் மனதுக்கு தோதுவாக ஒத்துழைக்க வைப்பது தான் ரமதானுடைய நோக்கம். சும்மா ஏழைகளுடைய பசியை உணர்றது, ஏழைகளுக்கு கொடுக்கிறது, அதெல்லாம் இல்லை. இந்த ரமதான் இதை கொண்டுள்ள நோக்கம் என்ன? நம்முடைய மனம் குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிற பொழுது, ஹதீஸை கேட்கிற பொழுது மாற வேண்டும் என்று நாம் நினைப்போம். சில நேரத்தில் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. அமல் செய்யணும்னு நினைப்போம், உடல் ஒத்துழைக்காது. அப்படி தானே? போராடணும்னு நினைப்போம், உடல் ஒத்துழைக்காது. இந்த உடலையும் சேர்த்து ஒத்துழைக்க வைப்பது தான் ரமதானுடைய நோக்கம். ஐயாமுல் பீர், வெள்ளை நாட்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பதை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள், முஸ்லிம் அல்லாத விஞ்ஞானிகள் நமக்கு ஒரு கருத்தை சொல்லித் தருகிறார்கள். பூமிக்கு எப்படி ஈர்ப்பு சக்தி இருக்கிறதோ, சூரியனுக்கு எப்படி ஈர்ப்பு சக்தி இருக்கிறதோ, அது மாதிரி சந்திரனுக்கும் ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு கோளங்களும் அதற்கு அருகாமையில் செல்லுகிற பொழுது அதனுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணமாக
அந்த பொருட்களை அப்படியே ஈர்த்துக்கொள்ளும். எனவேதான் பூமியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால், இங்கிருந்து ஒரு கல்லை வீசுகிறோம், திரும்ப அந்த கல் வருகிறது. அந்த கல் நிமிடத்துக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு கல், பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தியினுடைய அளவை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கல்லை இங்கிருந்து எறிகிறோம், அது ஒரு நிமிஷத்திற்கு 1000 கிலோமீட்டர் வேகத்திலே பூமியிலிருந்து அந்த கல் மேலே போனது என்று சொன்னால் திரும்ப அந்த கல் கீழே வராது. அது புவியீர்ப்பு சக்தியையும் மீறி மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக குர்ஆனுக்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களும் சமகால விஞ்ஞானிகளும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மாதிரி சூரியனுடைய சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி, இந்த உலகத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுவது, புயல், பெருமழை, சுனாமி, பூகம்பங்கள், இதையெல்லாம் ஏற்பட்ட அந்த டேட்டை நீங்கள் இன்றைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வெள்ளை நாட்களாகத்தான் இருக்கும். 13, 14, 15 இந்த பௌர்ணமி தினம் அப்படின்னு சொல்லுவோமே, இந்த 3 நாட்களில் தான் உலகத்தினுடைய பெரும்பாலான குழப்பங்கள் நடக்கிறது. இந்த 3 நாட்களில் தான் உலகத்தில் கொலையும் கொள்ளையும் விவாகரத்துக்களும் அதிகமாக நடக்கிறது. மனிதனுக்கு கோபம் வருகிறது. ஏனென்று ஆய்வு செய்கிறார்கள். நிலவினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி இந்த வெள்ளை நாட்களிலே அதிகமாகிறது. பூமியில் இருக்கிற நீர்களெல்லாம் கொஞ்சம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. நீர் சத்தை அதிகமாக கொண்டிருக்கிற மனுஷனுக்கு பூமியிலிருந்து படைக்கப்பட்டவன் மனுஷன். பூமியினுடைய அமைப்பு எப்படி? 30% நிலப்பரப்பு, 70% நீர்ப்பரப்பு. அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதன் பூமியிலிருந்து மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான். மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதனுடைய நிலைமையும் அப்படித்தான். 30% நீர்ச்சத்து, 30% சதை எலும்பு, 70% நீர்ச்சத்து. நீர்ச்சத்து மிகைத்திருக்கிற மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதனுடைய அந்த நீர் முழு நிலவு நாட்களிலே அந்த நிலவின் சக்தியால் உரியப்படுகிற பொழுது அவனுக்கு கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது, ஆவேசம் வருகிறது, தன்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலுக்கு வருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறார்கள் என்பதல்ல, தீர்வை செய்தார்கள். அன்று 3 தினங்களிலும் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நீர்ச்சத்தை அது குறைத்து கொள்ளும். உங்களுடைய நீர்ச்சத்தை அது குறைத்து கொள்ளும். நிலவினுடைய அந்த ஈர்ப்பு சக்தியிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். உங்களுடைய உடல் ஆவேசப்படுவதிலிருந்து, உங்களுக்கு கோபம் வருவதிலிருந்து, உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அந்த சூழலிலிருந்து உங்களால் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 தினங்களிலும் நீர்ச்சத்தை குறைப்பதற்காக வேண்டி நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நோன்பை நீங்கள் ஆய்வு செய்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், ஓ இளைய சமுதாயமே, உங்களிலிருந்து ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சம்பாதிக்கிற ஆற்றல் இருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஒரு பொண்ணை வச்சு உங்களால் காலம் கழிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்? நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அருமையாக நமக்கு சொல்லி தந்தார்கள். அது உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துவதற்கும் உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பதற்கும் மிக உதவியாக இருக்கும். விளங்கிக் கொள்ள வேண்டும். நோன்புனா என்ன? சும்மா வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்றோம், ஒரு மாதம் உடலுக்கு லீவு கொடுக்குறோம், ஏழைகளுடைய பசியை உணர்ந்துக்கிறோம், இது மாதிரியான நோக்கம் அல்ல. நம்முடைய மனதுக்கு உடலை ஒத்துழைக்க செய்வது, அதுதான் ரமலானுடைய நோக்கம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடல் ஒத்துழைக்கிற அந்த காலகட்டத்தில், உடல் உனக்கு கட்டுப்படுகிற அந்த காலகட்டத்தில் உன்னுடைய மனதையும் கட்டுப்படுத்திக் கொண்டு பாவமான காரியங்களிலிருந்து நீ விட்டு நிற்கவில்லை என்று சொன்னால் நீ நாசமாக போய்விட்டாய் என்று யாரையும் சபிக்காத அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா இந்த சமூகத்தை சபித்திருக்கிறார்கள். எனவேதான் எச்சரிக்கிறோம், எனவேதான் மீண்டும் சொல்கிறோம், ரமலானுடைய காலங்களில் கூட முஸ்லிம் சமூகம் இது மாதிரியான தவறுகளில் ஈடுபடுகிற பொழுது
இந்த சமூகத்தை யாரால் பாதுகாக்க முடியும்? அல்லாஹ் கைவிட்டதற்கு பின்னால் அமெரிக்க முஸ்லிம்களை ஹிலாரி கிளின்டனால் பாதுகாக்க முடியுமா என்ன சகோதரர்களே? அல்லாஹ் கைவிட்டதற்கு பின்னால் முஸ்லிம் சமூகத்தை அசதுத்தீன் ஒய்சியினால் பாதுகாக்க முடியுமா சகோதரர்களே? அல்லாஹ் கைவிட்டதற்கு பின்னால் உலக முஸ்லிம்களை உலக இஸ்லாமிய அறிஞர்களால் பாதுகாக்க முடியுமா என்ன சகோதரர்களே? எனவே நாம் சொல்கிறோம், அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலானை பயன்படுத்திக் கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். தொடர்ந்து பாவம் செய்யாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதுதான் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை தயவு செய்து முஸ்லிம் சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கேரளாவை உலுக்கிய ஒரு பெரிய கொலை, ஜிஷா என்கிற ஒரு தலித் பெண்ணை மிக கொடூரமாக சித்திரவதை செய்து படுகொலை செய்யப்பட்டது. கேரளா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. நீங்களும் மீடியாவிலே பார்த்திருப்பீர்கள். இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் மிகவும் கண்டித்தார்கள். கடைசியில் பார்த்தா 2 நாளைக்கு முன்னால கொலையாளி யார் என்பதை தஞ்சாவூரிலே வந்து பிடிக்கிறார்கள். கொலையாளியினுடைய பெயர் அமீருல் இஸ்லாம். கேரளாவினுடைய ஒட்டுமொத்த சமூகமும் அதிர்ச்சிக்குள்ளான அந்த படுகொலையை செய்தது யாரு? அமீருல் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய அமீரம். பேர் என்னங்க? இஸ்லாத்தினுடைய அமீர். இது மாதிரியான பாவச் செயல்களை முஸ்லிம் சமூகம் செய்து கொண்டிருக்கிற பொழுது முஸ்லிம் சமூகத்தின் மீது உள்ள அவப்பெயரை யாரால் துடைக்க முடியும்? இன்றைக்கு பெருவாரியான குற்றச் செயல்களிலே முஸ்லிம் சமூகம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஓசூரிலே ஒரு போலீஸ் அதிகாரியை கொலை செய்த குற்றத்திலே ஷாஹித் என்கிற முஸ்லிம், ஷாஹித்னா சாட்சியாளன், நாளை அல்லாஹ்வினுடைய முன்னால் சாட்சியாக நிற்க வேண்டிய முஸ்லிம் சமூகம் இங்கே ஒரு கொலை குற்றத்திற்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறான், அதுவும் ரமதானுடைய காலத்தில். என்ன முஸ்லிம் சமூகம் எங்க போயிட்டு இருக்கு? எனவேதான் சொல்கிறோம், முஸ்லிம் சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை முதியவர்களும் இளைஞர்களும் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம கஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா விதமான பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக, இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம் அல்லாஹ் என்று நாம் சொல்லி அந்த பாவங்களிலிருந்து மீட்சி பெற்றாலே தவிர நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. யதார்த்தத்தில் ஃபிரௌனும் கூட அப்படி ஒரு பாவ மன்னிப்பை கோரினான். குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையிலே தலைவலி கூட வராத ஃபிரௌன், பெரிய கடவுள்னு சொல்லிட்டு இருந்த ஃபிரௌன், தனக்கு எதிரி வந்து விடக்கூடாது என்று கருவறையிலேயே குழந்தைகளை கொன்று குவித்த ஃபிரௌன் கடைசியில் ஹத்தா இதா அதரக்கல் கரக், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி அவனுடைய தொண்டை குழிக்கு நீர் வருகிற பொழுது அவன் சொன்னான், லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வே, அல்லாஹ்வே, நான் இப்பொழுது ஈமான் கொண்டு விட்டேன் அல்லாஹ், நீ என்னை பாதுகாப்பாய் அல்லாஹ். பனி இஸ்ரவேலர்கள் எந்த இறைவனை அல்லாஹ் என்று சொல்கிறார்களோ அந்த இறைவனை நானும் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு விட்டேன் அல்லாஹ் என்று மிக கொடியவனாக வர்ணிக்கப்படுகிற ஃபிரௌன் கூட மரண நேரத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னான். சகோதரா, எனவே நீ ஃபிரௌனுடைய வாரிசா இல்லை சஹாபிகளுடைய வாரிசா என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஃபிரௌனுடைய வாரிஸ் எத்தனை ரமலான்கள் வந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே இஸ்திக்பாருடைய எண்ணம் வராது. அதே நேரத்தில் சஹாபிகள் ஒரு வசனத்தை கேட்டுவிட்டால் உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்கள் செய்துவிட்ட பாவத்திற்கு பரிகாரம் இருக்கிறதா நபியே என்று கதறிய வரலாறுகள் எத்தனை இருக்கிறது. ஒரு சஹாபி குடித்துக் கொண்டிருக்கிறார். மது ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் இறக்கினார். إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون. நிச்சயமாக மதுவை கொண்டு ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துகிறான். இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிய பைனகுமுல் அதாவா, உங்களுக்கு மத்தியிலே விரோதத்தை ஏற்படுத்துகிறான். வல் பகலா ஃபில் ஹம்ரி வல் மைசிர், உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு
ஒருவருக்கு ஒருவருக்கு மத்தியிலே கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை தான் சூதாட்டமும் மதுவும் ஷைத்தானின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் தொழுகையில் இருந்தும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலிருந்தும் அது தடுத்துக் கொண்டிருக்கிறது. ஃபஹல்லன்தும் முன்தஹூன் ஃபஹல்லன்தும் முன்தஹூன், நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளக் கூடாதா, நீங்கள் விலகிக் கொள்ளக் கூடாதா என்று முகர்ரமுல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டிய அந்த வசனத்தை சஹாபிகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். மஸ்ஜிதுன் நபவியில் இருந்த அந்த வசனத்தை கேட்ட ஒரு சஹாபி அவர் தெருவெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவர் தெருவெல்லாம் ஓதிக்கொண்டே போகிறார். இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனக்கும் அல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைஸிரி வ யசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாஹ் ஃபஹல்லன்தும் முன்தஹூன் ஃபஹல்லன்தும் முன்தஹூன். அல்லாஹ் நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்கிறான். அல்லாஹ் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று கேட்கிறான். எனவே சமுதாயமே, எனவே சமுதாயமே, எனவே முஸ்லிம்களே, நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று ஆயத்து இறங்கி அடுத்த சில வினாடிகளிலே, அடுத்த சில நிமிடங்களிலே மதீனா தெருக்களிலே அந்த சஹாபி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அதுவரையிலும் குடித்துக் கொண்டிருந்த பாட்டிலை கையில் வைத்துக் கொண்டிருந்த ஒரு சஹாபி உடனே சொல்கிறார், பாட்டிலை தூக்கி எறிந்து விட்டு சொல்கிறார், போதையில் இருந்தாலும் கூட குர்ஆனுடைய வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து சொல்கிறார், இன்தஹைனா யா ரசூலல்லாஹ், இன்தஹைனா யா ரசூலல்லாஹ், இதோ நாங்கள் ஒதுங்கி விட்டோம் நபியே, இதோ நாங்கள் விட்டு விட்டோம் நபியே, இதோ நாங்கள் அதிலிருந்து பின்வாங்கி விட்டோம் நபியே. பாட்டிலை எறிந்து விட்டு தன்னுடைய வாய்க்கு உள்ளே கையை விட்டு குடித்ததை வாந்தி எடுக்கிறார். ஆயத்து இறங்கிய அடுத்த நிமிடம் வாய்ப்பெல்லாம் அளிக்கப்படவில்லை. குர்ஆனுக்கு அந்த சமூகம் மதிப்பு கொடுத்தது. யா ரசூலல்லாஹ், உடனே அல்லாஹ் சொல்லிட்டானா நபியே, எங்களுக்கு இந்த மார்க்கத்தை விட குடியா முக்கியம், எங்களுக்கு இந்த மார்க்கத்தை விட மதுவா முக்கியம். ஆனால் சகோதரா, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலைமை என்ன? உருசு தினங்களில் கந்தூரி தினங்களில் அவுலியாக்களின் பெயரால் நடத்தப்படுகிற அந்த நினைவு தினங்களில் முஸ்லிம் சமூகம் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர்களில் டாஸ்மாகினுடைய விலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. டாஸ்மாகினுடைய வியாபாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. என்ன மண்ணாங்கட்டி முஸ்லிம் நாம? நமக்கு அல்லாஹ் நல்ல ஆட்சியை ஏற்படுத்தி கொடுக்கணுமா? நமக்கு ஹிலாஃபத் அல்லாஹ் திரும்ப தரணுமா? நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கணுமா? சஹாபிகளிலிருந்து எவ்வளவு வித்தியாசப்படுகிறோம். விஜய் மல்லையாவை விட மிகப்பெரிய அளவிலே மது ஃபேக்டரி வைத்திருந்த, பேவரேஜ் கம்பெனி வைத்திருந்த அபூ தர்ருல் கிஃபாரி என்கிற சஹாபி, அவருக்கு தொழிலே வட்டியும் மதுவும் தான். எப்பொழுது இந்த வசனம் வந்ததோ தன்னுடைய வீட்டில் இருக்கிற பீப்பாய்களை எல்லாம் உடைத்து மதீனாவினுடைய தெருக்களிலே மது ஆறு ஓடியது என்ற பயான்களிலே கேட்கிறோமே. ஒரு சஹாபியினுடைய ஒட்டுமொத்த பேவரேஜ் கம்பெனிகளும் தகர்த்தெறியப்பட்டது. குர்ஆனுடைய ஒரு வசனம் போதும். 1000 வசனத்தை கேட்டிருக்கிறோமே, 1000 பயான்களை கேட்டிருக்கிறோமே, 1000 புத்தகங்களை படித்திருக்கிறோமே. இன்றைக்கும் குமரி மாவட்டத்தினுடைய முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய சகோதரன் தன்னுடைய மனைவியோடு மதுவை பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய ராத்திரிகள் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாமல் இந்த சமூகத்தை வேறு யாரால் பாதுகாக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்கிறார்கள், அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹ்வே, என்னுடைய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விடாதே அல்லாஹ். ஆது சமூகத்தை அழித்தது போன்று, சமூக சமூகத்தை அழித்தது போன்று, லூத் நபியினுடைய கூட்டத்தை அழித்தது போன்று அல்லாஹ்வே என்னுடைய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக நீ அழித்து விடாதே அல்லாஹ் என்று நமக்காக வேண்டி மனைவியோடு குடித்துக் கொண்டிருக்கிற பாவச் செயல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டி மருமகன்களுக்கு செக்ஸ் தொல்லை கொடுத்து அவளை படுகொலை செய்கிற முதியவர்களுக்காக வேண்டி ஜிஷா என்கிற பெண்ணை மிக கொடூரமாக சித்திரவதை செய்து 30க்கும் மேற்பட்ட காயங்களை ஏற்படுத்தி படுகொலை செய்த இதே முஸ்லிம் சமூகத்திற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இரவு நேரத்திலே தொழுது அழுது கெஞ்சி கதறி கேட்டுக்கொண்டார்கள், அல்லாஹ்வே இந்த சமூகத்தை நீ ஒட்டுமொத்தமாக அழித்து விடாதே அல்லாஹ். அதனால் தான் நாம் அழிக்கப்படவில்லை, அதனால தான் நம்ம அழிக்கப்படலை. இல்லைன்னா நம்ம போன்ற அநியாயத்துக்கு, நம்ம போன்ற அக்கிரமத்துக்கு
நம்ம பண்ற அனாச்சாரத்துக்கு என்னைக்கும் அழிக்கப்பட்டிருக்கணும். ஒரு குர்ஆன் சொல்லக்கூடிய நபிமார்களுடைய வரலாறு, ஒரு சமூகம் ஒரு தவறு தான் செய்தது, அப்படிதானா இல்லையா? நூஹ் நபியினுடைய சமூகம் பிற்படுத்தப்பட்டவர்களை ஒதுக்கியது. அந்த சமூகம் செய்தது என்ன? என்ன இவனுவா பண்ண பயல்களையெல்லாம் வச்சுக்கிட்டு, அடிமைகளையெல்லாம் வச்சுக்கிட்டு இஸ்லாம்னு சொல்றிய, அது கூட நாங்களும் வரணுமா என்று ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தியது. சமூத் நபியினுடைய, சாலிஹ் நபியினுடைய சமூகம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருந்த ஒட்டகத்தை அறுத்தது. ஹூத் நபியினுடைய சமூகம் மிகப்பெரிய மாளிகைகளை கட்டி அதற்குள்ளே வசித்தது. லூத் நபியினுடைய சமூகம் ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்ஸில் ஈடுபட்டது. ஷுவைப் நபியினுடைய சமூகம் அளவையிலே வியாபாரத்தில் செய்யக்கூடிய ஏமாற்று வேலையை செய்தது. இதெல்லாம் ஒவ்வொரு சமூகமும் அழிக்கப்பட்டதற்கு ஒவ்வொரு காரணங்கள் தான் இருந்தது. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த அத்துணை காரியங்களையும் ஒன்றாக செய்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் சமூகத்திடத்திலே ஹோமோசெக்ஸ் இருக்கிறது. வியாபாரத்திலே இன்றைக்கு நேர்மையான வியாபாரம் இல்லை. பெரிய பெரிய மாளிகைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள், அடையாள சின்னங்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறது. ஏழைகளும் பின்தங்கியவர்களையும் உதாசீனமாக இந்த சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நபியினுடைய சமூகம் ஒரு காரணத்திற்காக வேண்டி அழிக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த உம்மத்திற்கு அனைத்து காரணங்கள் இருந்தும் கூட அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நற்காரியங்கள் அல்ல. நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸலவாத்து சொல்வதற்கு கூட நாவு இடவில்லையே. அந்த ரசூல், அந்த உயிருக்கு உயிரான நேசர் நமக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே, என்னுடைய சமூகத்தை அந்த சமூகத்தை போன்று ஒட்டுமொத்தமாக அழித்து விடாதே அல்லாஹ். அதனால தான் இன்றைக்கும் நம்மெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப 10% தான் இருக்கிறோம். ஆனால் ரொம்ப கண்ணியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொன்னான், சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் அல்லாஹ் வேதனைப்படுத்த மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஒட்டுமொத்தமாக அழிச்சிட மாட்டான். ரசூலுக்கு பின்னாலே என்ன செய்யறது? அடுத்து சொன்னான் அல்லாஹ், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுகிற காலங்களில் எல்லாம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அவர்கள் பாவங்களிலிருந்து மீட்சி பெறுகிற காலங்களில் எல்லாம் அல்லாஹ் இந்த சமூகத்தை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டான் நபியே. எனவே சொல்ல வேண்டும் சகோதரர்களே, ரமலானுடைய இந்த பிந்திய பத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வே, நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறோம் அல்லாஹ், பாவ மன்னிப்பு கோருகிறோம் அல்லாஹ், பாவத்திலிருந்து மீட்சி பெற்று விட்டோம் அல்லாஹ், நாங்கள் செய்கிற தீமையின் காரணமாக எங்களை அடித்து விடாதே அல்லாஹ் என்று இஸ்திக்ஃபார் சொல்லக்கூடிய வாய்ப்பை இந்த ரமலானுடைய 2வது 10 வழங்குகிறது. இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்ளலாமா? பாவத்திலிருந்து இஸ்திக்ஃபார் சொல்லி மீள்றதுன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன செய்யக்கூடாது? அந்த பாவம் செய்யக்கூடாது. நோன்பு துறக்கிறதே சில பேர் தம் அடிச்சுட்டு தான் நோன்பு துறக்கிறான். தம் அடிக்கிறதுங்கிறது பாவம் இல்லை. கேட்டால் அலிம் சாவும் தானே அடிக்கிறாரு, அஜரத்தும் தானே தம் அடிக்கிறாரு என்கிற ஒரு சிந்தனை சமூகத்திடத்தில். தம்முங்கிறது ஒரு சூசைட், அது ஒரு தற்கொலை, ஸ்லோ பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமாக நிக்கோடினால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். பல கோடி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்பவனை பற்றி என்ன சொன்னாங்க? தஹல நார தாயிமா, நரகத்தில் அவன் நிரந்தரமாக இருப்பான். அப்படிதானா இல்லையா? அவன் நரகவாசி என்று ரசூலினால் அறிவிக்கப்பட்டார். நம்ம சமகால அறிஞர்களால் கொடுக்கப்படக்கூடிய ஃபத்வா இல்லை. நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தற்கொலை செய்பவர்களுக்கு நிரந்தரமான நரகம் என்று சொன்னதற்கு பின்னாலும் கூட சிகரெட்டை பிடிக்குமா, உள்ளே இழுக்குமா, புகையை வெளியே கக்குமா? அது நரகத்தினுடைய நெருப்பு. நீ கையில் வைத்துக் கொண்டிருப்பது
அது வில்ஸோ அல்லது சிசரோ அல்லது கோல்டு ஃபில்டரோ, கோல்டு இல்லாத சில்வர் ஃபில்டரோ, அது நரகத்தினுடைய கங்கை நெருப்பை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறாய். ரமலானுடைய காலத்தில் தீர்மானிக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இந்த விரல்கள் புகையை தொடாது. நேத்து வைங்களா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ்னா தம் அடிக்காதவங்க தான் இன்ஷா அல்லாஹ் சொல்றாங்க. தம் அடிக்கிற யாரும் இன்ஷா அல்லாஹ் சொல்ற மாதிரி தெரியல. நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லி என்ன பிரயோஜனம்? யார் தம் அடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இது சாதாரண விஷயம் அல்ல, அதிலிருந்து மீள வேண்டும். இது மாதிரியான தவறுகளில் இருந்து இந்த சமூகம் மீண்டால்தான் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதனால ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிடணும். இன்னையிலிருந்து இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய அனானிமஸ் நம்பர், எத்தனையோ நம்பர் இருக்கும் நம்ம இளைஞர்கள்ட்ட, பல்வேறு பெயர்களில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு சகோதரர் சொன்னார், இன்னைக்கு ஆண்களிடத்தில் இருந்து படித்த பெண்களும் கூட அதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். வீட்டில் நம்ம பிள்ளைங்க கெட்டு போகணும்னா வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஒரு செல்ஃபோன் மட்டும் அவங்கள்ட்ட இருந்தால் போதும். ஒரு அம்மா பாப்பா அரேபியாவிலேருந்து கொடுத்து விட்ட ஃபோனை வச்சுருக்கா. அது எப்போவுமே பேட்ரி லோ சவுண்டு ஒன்று வருமே, பேட்ரி லோவான ஒரு சவுண்டு, அடிக்கடி அந்த பேட்ரி லோ ஆன சவுண்டு வருது. இவள் சார்ஜை எல்லாம் பெட்ரூம்குள்ளே தான் வச்சுருப்பாள். உடனே அம்மாக்காரி மவள்கிட்ட சொன்னா, அப்பலா என்னெல்லாம் துக்க ஃபோன் உங்கள் வாப்பா கொடுத்து விட்டது, ஒரே பேட்ரி லோவாகிட்டே இருக்குது, போய் சார்ஜில் போடலாம். அம்மாவும் உடனே வேகமாக போய் அம்மாவுக்கு முன்னால் ஃபோன் எடுத்துகிட்டு எங்கே போயிடுவான், சார்ஜில் யாரு கூடயோ கனெக்ஷனுக்கு போயிடுவான். இது எப்போ கடைசியில் தான் தெரியுது, அவள் ரிங்டோனாக வச்சுருக்கிறதே, அவன்கிட்ட கால் வரும்ல, அந்த காலுக்கு ரிங்டோனாக வச்சிருக்கிறதே இந்த பேட்டரி லோவானா வருமே சவுண்டு. அது எவ்வளவு அதிபுத்திசாலிகள் பார்த்தீங்களா நம்ம சமூகத்தினுடைய குமரி பெண்கள். இப்படி இருக்கிற பாவமான காரியங்களை செய்துவிட்டு, அல்லாஹ் என் பெண்களை பாதுகாத்துரு, எங்கள் வீட்டு பெண்களை பாதுகாத்துரு, குஜராத்தில் எங்களுடைய பெண்களை பாதுகாத்துரு, சூரத்தில் எங்களுடைய பெண்களை பாதுகாத்துருன்னு சொன்னால் எப்படி அல்லாஹ் பாதுகாப்பான்? வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் மூமினீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களுக்கு உதவி செய்வது என் மீது கடமை. இப்ப நம்ம என்ன செய்யணும்? மூமின்களை உருவாக்க வேண்டும், அந்த முயற்சியை ஏற்படுத்த வேண்டும். அதற்குத்தான் ரமலான் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறது. மூமினாக மாறுவதற்கு பாவக்கரைகளை எல்லாம் கழுகி சுத்தப்படுத்தி அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் எதிர்க்கிற பொழுது அல்லது அவனுக்கு முன்னால் கையேந்துகிற பொழுது ஒரு மூமினாக கையேந்தினால் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டியது அல்லாஹ்வினுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையை நோக்கி இன்ஷா அல்லாஹ் நாம தொடர்ந்து பயணிக்கணும். பத்தினித்தனம் அது இன்னைக்கு சமூகத்தில் இல்லாத ஒன்றா போச்சு. பத்தினித்தனம் யார்கிட்டையும் அந்த பத்தினித்தனம் இல்லை. பெரிய பெரிய தாயிங்கிறான், அவனும் என்ன செய்கிறான், தாவா பண்ணுறங்கிற பேரில் அடுத்த பெண்களோடு உறவு வைத்து கொண்டிருக்கிற ஒரு மோசமான ஒரு காலகட்டம். அந்த குற்றச்சாட்டுகள் இல்லாத தாயிகள் மிக குறைவு. இன்னைக்கு பத்தினித்தனம் இருந்தால் இன்றைக்கு சமூகத்திலே இல்லாத ஒரு விஷயம், இளைஞர்களிடத்திலேயும் இளம் பெண்களிடத்திலேயும் முதியவர்களிடத்திலேயும் கூட இல்லாத ஒரு விஷயம். பத்தினித்தனம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான், மாற்று கருத்தே இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு படித்தவர்கள்லாம் ஒரு அவதூறு அவர்களின் மீது சுமத்தப்பட்டது, அதுக்காக வேண்டி ஜெயிலுக்கு போனாங்க. ஆனால் அந்த தருணத்தை முஃபஸ்ஸிரீன்கள் விவரிக்கிறார்கள். ஒரு பெரிய மாளிகை, அரசனுடைய மாளிகை எப்படி இருக்கும்? அரசனுடைய மனைவி, பெரிய கட்டில், பட்டு மெத்தைகள் விரிக்கப்பட்டிருக்கிற கட்டில், சகல வசதிகளையும் கொண்ட அந்த படுக்கை அறை. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், ஒரு மன்னரனுடைய பெட்ரூம் அந்த புறம் எப்படி இருக்கும்? அந்த புறத்தில் நின்று கொண்டு அரசனுக்காக வேண்டி படுக்கையை பகிர்ந்து கொள்கிற அந்த படுக்கையிலே இருந்து கொண்டு அரசனின் மனைவி அடிக்கிறாள். வராவதத்துஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வகல்லகத்தில் அப்வாப் வகாலத் ஹைத்தலக். அவ சொல்றா, வா, எங்கிருந்து அழைப்பு? என் அருமை இஸ்லாமிய இளைஞரே, உன்னுடைய போன்களுக்கு வருகிற அந்நிய பெண்களுடைய அழைப்பை நீ இந்த பத்தினித்தனத்தோடு துண்டித்தால் இன்ஷா அல்லாஹ் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த தரஜா இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது.
எதிர்பார்க்கிற, நீ விரும்புகிற உயர் பதவிகளை அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். நம்ம செல்போன்ல எவ்வளோ ஒருத்தி ஹலோன்னு சொல்லிட்டா இவன் ஈமான் அப்படியே விழுந்துருது. அதுக்கப்புறம் தேட வேண்டி இருக்கு. தராவீக நேரத்தில் செல்போனோட ஆளுக்கு ஒவ்வொரு ஏரியாவில் உட்கார்ந்துருக்கிறான். இதுக்கு பேரா இரவு வணக்கம், இதுக்கு பேரா இரவு வணக்கம். அவன்கிட்ட போய் தராவீன்னு கூப்பிட்டா நீங்கள் முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. 8 20 ஜமாத்தா தனியாவா தஹஜ்ஜத்தா தராவீகான்னு நீங்கள் முடிவுக்கு வாங்க. அது வரைக்கும் நாங்கள் இவா கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்கிற ஒரு சூழலுக்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. இது சிரிப்பதற்காக வேண்டி இல்லை, சிந்திப்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வோடு தொடர்பு வைக்கிற இந்த புனிதமான நாட்களில் கூட கண்ட கண்ட கடிசடை பெண்களோடு இரவு நேரத்தை பகிர்ந்து கொள்கிற இளைஞர் சமுதாயம் இருக்கிற பொழுது எப்படி சகோதரர்களே இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி சாத்தியம்? உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட இளைஞர்களும் இளம்பெண்களும் இருக்கிற பொழுது ஹிலாஃபத் மீண்டும் எப்படி சகோதரர்களே சாத்தியம்? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? அரசவையினுடைய கொட்டாரத்திலே மிகப்பெரிய மாளிகையிலே படுக்கை அறையை தயார்படுத்திக் கொண்டு கதவை தாளிட்டுக் கொண்டு அழைக்கிறார். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னதை குர்ஆன் சொல்கிறது. கால மஆதல்லாஹ், கால மஆதல்லாஹ். யூசுப் சொன்னார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அழகான பெண்ணிடத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அழகான சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தவறான சிந்தனையிலிருந்து அல்லாஹ்வே நீதான் என்னை பாதுகாக்க வேண்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய் இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன். எனக்கு ஒரு அழகான வாழ்வாதாரத்தை என்னுடைய ரப்பு தந்திருக்கிற பொழுது அல்லது இந்த மன்னர் தந்திருக்கிற பொழுது நான் எப்படி அவனுக்கு மாறி செய்ய முடியும்? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அழகான உடல் இருக்கிறதே இளைஞனே, அது அந்நிய பெண்ணை கவருவதற்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் தந்திருக்கிற அழகான நாவாற்றல் இருக்கிறதே இளைஞனே, அது அந்நிய பெண்களோடு பேசி மயக்குவதற்காக வேண்டி அல்ல. அல்லாஹ் தந்திருக்கிற இந்த நல்ல பொருளாதாரம் இருக்கிறதே இளைஞனே, அது அந்நிய பெண்களுக்காக வேண்டி ரீசார்ஜ் செய்வதற்காக வேண்டி அல்ல. நீ யோசிக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த கண்களை கொண்டு அவனுக்கு மாறு செய்துவிட்டு ஒரு அந்நிய பெண்ணை நான் பார்ப்பதிலிருந்து அல்லாஹ்வே நீதான் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைக்கிற நாவில், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற நாவில், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகிற உதடுகளில், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழுகிற இந்த உதடுகளில் ஒரு அந்நிய பெண்ணினுடைய கண்ணை வர்ணிப்பது, ஒரு அந்நிய பெண்ணினுடைய கன்னத்தை வர்ணிப்பது, ஒரு அந்நிய பெண்ணினுடைய அந்தரங்கத்தை வர்ணிப்பது, ஒரு அந்நிய பெண்ணினுடைய நடையை வர்ணிப்பது, ஒரு அந்நிய பெண்ணினுடைய இடையை வர்ணிப்பது, ஒரு அந்நிய பெண்ணினுடைய குரலை வர்ணிப்பது. அல்லாஹ்வே நீ கண்ட கண்ட கடிசடை பெண்களை வர்ணிப்பதற்காக வேண்டி நீ இந்த உதடுகளை தரவில்லை. அல்லாஹ் உன்னை தஸ்பீஹ் செய்வதற்காக, உன்னை தஹ்மீது செய்வதற்காக, உன்னை தக்பீர் சொல்வதற்காக வேண்டி தந்த இந்த உதடுகளிலிருந்து அந்நிய பெண்களை வர்ணிப்பதிலிருந்து நீதான் என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ். வயசானவங்க இல்ல, இளைஞர்கள் சொல்லணும். சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ். அப்படி சொன்னார். யார் சொன்னா? யூசுப் நபி சொன்னார். மஹாதல்லாஹ். அந்த அந்த விஷயத்தை அப்படியே கருப்பேன். சும்மா ரோட்டில் போகிற பொம்பளை இல்லை, சும்மா ஏதாவது கடையில் வேலை பார்க்குற, ரீசார்ஜ் பண்ண போனால் அந்த இடத்துல கனெக்ஷன், பஸ்ஸில் போனால் அந்த இடத்துல கனெக்ஷன், இது மாதிரி அலைகிற பெண் இல்லை, ஒரு அரசனுடைய மனைவி. யாரு? சும்மா சாதாரணமாக சொத்த விளை பீச்சு வட்டக்கோட்டை திரு கழுத மாதிரி கிடந்து செல்ல வைக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு காலம் வரும், கியாமத்தினுடைய அடையாளங்கள் கழுதைகள் புணர்வது போன்று இந்த சமூகம் புணரும். கழுதைக்கு சமம் நாங்கள். கண்ட கண்ட பெண்களோடு தெருவில், வண்டியில், காரில், பீச்சில், பார்க்கில், தியேட்டரில். நாகர்கோவிலினுடைய ராஜாஸ்மால் தியேட்டரில் ஜும்மா நேரத்தில் இஸ்லாமிய பெண்களும் இளைஞர்களும் கழுதைகளுக்கு சமம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே எல்லாரும் பக்தியோடு வந்து பள்ளியில் உட்கார்ந்தா நம்ம வீட்டு பிள்ளை தியேட்டரில் உட்கார்ந்துருக்கா. எவங்க கூட நவுது பில்லா. குற்றப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லவில்லை, குற்றப்படுத்துவதற்காக வேண்டியோ விமர்சிப்பதற்காக வேண்டியோ சொல்லவில்லை. சமூகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இவர்களை கழுதைகளுக்கு சமம். சுல்லா இன்னும் தெளிவுபடுத்தி சொன்னார்கள். ரோட்ல போறோம்னு சொல்லுவோம், கொஞ்சம் தள்ளிப்படுங்கடா. ரோட்ல போறோம் சொல்லுவான். என்ன ரோட்ல நம்ம நடக்கிற பாதையில். அமெரிக்காவில் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஓமர் அப்படிங்கிற ஒரு ஆள் ஒரு விடுதிக்குள்ளே புகுந்து சுட்டு கொண்டார். 50 பேர். அப்படிதானே?
ஸ்ரீதேவிகள் யாருமே நோம்பில் பத்திரிக்கை படிக்கிறது இல்லை போல தெரியுது. முத்தகீன்கள். நான் படித்தேன் பத்திரிக்கையில். ஓமருங்கிற ஒரு ஆள் கேளிக்கை விடுதிக்குள்ளே புகுந்து ஒரு 50 பேர் என்னமோ சுட்டு கொண்டுட்டார். விசாரணையில் அவர் சொல்கிறார், அவர் பெரிய தீவிரவாதி, ஆப்கான் தீவிரவாதி, இல்லை இந்தியன் முஜாஹிதீனோ, இல்லை அல்காயிதாவோ, ISISஓ இல்லை. அவர் அந்த இடத்துல குடியிருக்கிறார். தன்னுடைய மனைவி மக்களோடு அடிக்கதில் நடந்து போவாராம். நாம் அதை நியாயப்படுத்தவில்லை, அவர் செய்ததை நம்ம நியாயப்படுத்தலை. அவர் எப்படி பாதிக்கப்பட்டார் என்பதை அதே மீடியாக்கள் சொல்கிறது. அடிக்கடி மனைவி மக்களோடு நடந்து போவார். அந்த கேளிக்கை விடுதியில் ஆண்களும் ஆண்களும், பெண்களும் பெண்களும், மாற்றுப்பாலின புணர்ச்சியாக எல்லாத்துக்கும் தமிழில் ஒரு அழகான வார்த்தை வேறு. அந்த தீமையை நன்மையாக காட்டுறது மாதிரியான அலங்காரமான வார்த்தைகள் இன்றைக்கி தமிழில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மாற்றுப்பாலின புணர்ச்சின்னு நினைக்கிறேன். இந்த செயல்கள், இவர் மனைவியை புர்தாலாம் பர்காலாம் போட்டு அழைச்சிட்டு போவார். சின்ன குழந்தைங்க ஒழுக்கத்தோடு வளர்க்கிற ஒரு இஸ்லாமியன். இவங்க போகிற வழியில் அவர்களெல்லாம் நடு ரோட்டில் நின்று கேளிக்கை விடுதிக்கு முன்னால் சல்லபித்து கொண்டு இருக்கிற அந்த காட்சி. மனைவியை மக்களையும் எப்படி அழைச்சிட்டு போகிறது? அவர் குடியிருக்கிற தெரு. அவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு. சொல்ல சொல்ல அவங்கெல்லாம் கையடித்து கும்மாளம் விடுறது. ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் வந்து அந்த கேளிக்கை விடுதியை துப்பாக்கியால் சுட்டார். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை ஞாபகப்படுத்துங்கள். கழுதைகளை போன்று அவர்கள் புணர்வார்கள். நடந்து செல்கிறவனுக்கு கூட அவர்களுடைய செக்ஸ் இடையூறாக இருக்கும். ஒரு காலம் இருந்தது, நடந்து செல்பவர்கள் செக்ஸுக்கு இடையூறாக இருந்தார்கள். இந்த காலம் எப்படி தெரியுமா? நடந்து செல்பவர்களுக்கு செக்ஸ் இடையூறாக இருக்கும். ஒரு பீச்சிலேயோ, பார்க்கிலேயோ, பூங்காவிலேயோ, கடப்புறத்திலேயோ ஒரு நல்ல குடும்பத்தோடு பயணிக்க முடிகிறதா? ரசூலின் வார்த்தைகள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், சாதிகுல் வஅதுல் அமீன், உண்மையாளரே, வாக்குகளின் நம்பிக்கையாளரே. இங்கே நம்முடைய ரசூலை நாம் நினைத்து பார்க்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு யதார்த்தத்தை அழகாக எடுத்து படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் தெரியுமா? இது மாதிரியான ஒரு காலம் வரும், கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். அப்படி தெருவிலே கிடந்து சல்லபிப்பதல்ல, கீர்த்தனமான பெண்களோடு உறவு வைத்துக் கொள்வதல்ல, வேலைக்கு வருகிற பெண்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதல்ல, அப்படிப்பட்ட தொடர்பு அல்ல. ஒரு பெரிய மாளிகை, ஒரு அழகான அரசி, மிகப்பெரிய படுக்கை அறை, யாருமே இல்லை அங்கே. அந்த புறத்திலே நின்று கொண்டு அழைக்கிற பொழுது யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பத்தினித்தனமாக நடந்து கொண்ட காரணத்தினால் கொஞ்சம் நாள் சிரமம் இருக்கும். அந்த வரலாறு என்ன சொல்லுது? படிக்கிற நீங்கள் விளங்கிக்கிடணும். கொஞ்ச நாள் ஜெயிலில் போடுவான், அவதூறு சொல்லுவான், கஷ்டம் இருக்கும். ஆனால் அதற்கு பின்னால் என்ன வரும் தெரியுமா? நீ சொல்றத அரசாங்கம் கேட்கும். நீ சொல்றத அரசாங்கம் கேட்கும். இளைஞனே, உனக்கு பெரிய பெரிய அமைப்புகள் தேவையில்லை, பெரிய பெரிய ஆதரவாளர்கள் தேவையில்லை, இன்டர்நேஷனல் லெவலுக்கு உனக்கு இயக்கங்கள் தொடர்பு தேவையில்லை. உன்னுடைய உள்ளத்திலே இருக்கிற ஒரு கையை மடக்கினால் எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவிற்கு இருக்க உன்னுடைய உள்ளத்திலே பத்தினித்தனத்தை நீ விதைக்க தயாரா? நீ சொல்வதை அரசாங்கம் கேட்கும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரசனிடத்திலே வந்து சொன்னார்கள், قال جعلني على خزائن الارض. எனக்கு என்ன மினிஸ்டர் பதவி வேணும்? கோஆபரேட்டிவ் சொசைட்டியினுடைய மினிஸ்டர் பதவி வேணும். எது வேணும்? அதுக்கு என்னை நியமி என்று சொன்னார்கள். இன்னி ஹஃபீதுன் அலி, எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும். நான் அதை ரொம்ப, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் போஸ்ட் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா, ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர் போஸ்ட் ஒரு சாயிபுக்கு, முஸ்லிமுக்கு கனவு காண முடியுமா? கனவு காண முடியுமா? என்றால் யூசுப் நபி சொன்னார், எனக்கு அந்த பதவி வேண்டும். அரசன் கொடுத்தான், கொடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை. இளைஞனே, நீ பெரிய பெரிய அமைப்புகளுக்கு பின்னால் போய் இஸ்லாமிய ஆட்சி என்று சொன்னால் அது நடக்காது. ஏன் தெரியுமா? உன்னுடைய ஊர்களில், நீ இருக்கிற அதே ஊர்களில், பாப்புலர் ஃப்ரண்ட் இருக்கிற அதே ஊரில், தமுக இருக்கிற அதே ஊரில், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிற அதே ஊரில், அல்லது இன்னபிற அமைப்புகள் இருக்கிற அதே ஊரில் கொஞ்சம் பேர் இரவு நேரமானால் குடும்பத்தோடு குடித்துக் கொண்டிருக்கிறான், அடுத்த பெண்களோடு விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான், மிக மிக கேவலமான கெட்ட கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுது நான் அடித்து சொல்கிறேன், 1000 ஆண்டுகள் போராடினாலும் கூட, 1000 ஆண்டுகள் போராடினாலும் கூட, இன்னும் 1000 அமைப்புகள் உருவானாலும் கூட உன்னால் இஸ்லாமிய ஆட்சியையோ இஸ்லாமியர்களுக்குரிய கண்ணியத்தையோ மீண்டும்
அதற்காக வேண்டி அடி வாங்கி உதை வாங்கி வாழ்க்கையை தொலைத்து மனைவி மக்களை விட்டு அனாதையா போய் ஜெயில கடந்து ISIS கார இந்தியன் முஜாஹிதீன் கார அல்லும்மா காரன் என்கிற பெயரை தவிர நீ வேறு எதையும் சம்பாதிக்க முடியாது. உன்னுடைய உள்ளத்திலே பத்தினித்தனத்தை வைத்துக்கொள். உன்னுடைய சக இஸ்லாமிய இளைஞனுடைய உள்ளத்திலே பத்தினித்தனத்தை விதைத்துக்கொள். இன்ஷா அல்லாஹ் நீ கேட்கிற பொறுப்பை மோடி பிரதமராக இருந்தாலும் கொடுத்தே ஆக வேண்டிய சூழல் இன்ஷா அல்லாஹ் உனக்கு வரும் என்பது ஷௌகத் அலி உஸ்மானியனுடைய வார்த்தை ஜாலம் அல்ல, குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. குர்ஆனை நம்புகிறீர்களா? குர்ஆனை நம்புகிறீர்களா? குர்ஆனுடைய வரலாற்றில் இருந்து பாடம் பெறக்கூடியவர்களா? ஃபஜஅல்னாஹா நகாலல் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா வமௌஇலத்தல் லில் முத்தகீன். அல்லாஹ் குர்ஆனுடைய வரலாறை சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபஜஅல்னாஹா நகாலா ஃபஜஅல்னாஹா நகாலா, நாம் இதை படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். யூசுப் நபியினுடைய வரலாறை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கிறான். லிமா பைன யதைஹா, சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமே, வமா கல்ஃபஹா, அதற்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனே, வமௌஇலத்தல் லில் முத்தகீன் வமௌஇலத்தல் லில் முத்தகீன். நோன்பு எந்த தக்வாவை கொடுக்குமோ அந்த தக்வாவை உள்ளத்திலே சுமந்திருக்கிற முத்தகீன்களுக்கு அல்லாஹ் இந்த வரலாற்றிலிருந்து மிகப்பெரிய உபதேசத்தை சொல்கிறான். பத்தினித்தனத்தை பதிய வைத்துக் கொள். முயற்சி பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ்? நோன்பு கண்ணை பாதுகாக்க சொல்கிறது. இப்போ தீர்மானிக்கணும், வெறுமனை இன்ஷா அல்லாஹ் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய 1000 பேரும் இப்போ தீர்மானிக்கணும். உறங்குறவங்களெல்லாம் கொஞ்சம் எழுப்பி விடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இன்னைக்கு ஒரு ஹதீஸ் மிஷ்காத்தில் இப்போ வரும்போது படித்தேன். நரகத்தை பயப்படுகிறவன் உறங்குவதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். நான் நரகத்தை ஒருத்தன் பயப்படுறான், ஆனால் நிம்மதியாக உறங்குறான். எப்படி அவனால் உறங்க முடியுது? சுவர்க்கத்தை ஆசிப்பவன், சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது, அவன் உறங்குறான். நம்ம சொல்லுவோம்ல, கலெக்டராக போகிறான், ஸ்கூலுக்கே போகாமல் படுத்து உறங்குறான். நீ ஆயிடுவேன் பிள்ளை, கலெக்டர் ஆயிடுவேன். ஏதாவது ஏஜென்சியில் காசு வாங்குற கலெக்ஷன், அந்த கலெக்டராக வேணா ஆகுவேன். அப்படித்தானா இல்லையா? இவன் உறங்குவதை நினைத்து ஆச்சரியப்படுகிறேன். கலாச்சார பள்ளியிலையும் வந்து ஏசி போட்டதுக்கு பின்னால் நம்ம அங்கே கிடந்து கால்னு கத்தும்போது சில பேர் அப்படி சுகமாக உறங்குறாங்களே, இவர்களை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். எப்படி உறங்குறதுக்காக வேண்டிய சில பேர் வர்றாங்களா? நிறைய ஊர்லேருந்து ஒரு தூர தொலைவிலேருந்து நோம்பையும் பார்க்காம பைக்கையும் எடுத்துகிட்டு பெட்ரோலும் போட்டு கஷ்டப்பட்டு நிறைய இளைஞர்கள் வருகிறார்கள் பயான் கேட்கறதுக்குன்னு. கொஞ்சம் பேர் உறங்குறதுக்குன்னே வர்றாங்கன்னு தெரியுது. அஜபுல்லா ஜாயிபாக இருக்குது. ஒருவேளை தாயிப் நகரத்தில் போயிட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹ்வே நாம் பண்ண தாவாவில் எதுவும் குறை இருக்கோ? அவங்க அடிச்சதை பற்றி ரசூலுல்லாஹ் வருத்தப்படலை, விரட்டினதை பற்றி வருத்தப்படலை, திட்டினதை பற்றி வருத்தப்படலை. வந்து உட்காந்துட்டு அந்த தோட்டத்தில் வந்து உட்காந்துட்டு சொன்னாங்களாம், அல்லாஹ் நான் தாவா பண்ணது சரியில்லையோ அல்லாஹ், நான் அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலையோ அல்லாஹ், எடுத்து வைக்கிற விதம் இது சரியான வழி இல்லையோ அல்லாஹ். அப்படின்னா நல்லா பேசுறதுக்கு, நல்லா தாவா பண்ணுறதுக்கு, நல்லா எடுத்து சொல்கிறதுக்குரிய ஆற்றலை கூட அல்லாஹ் என்று அந்த மக்களை சபிக்கவில்லை, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். நானும் அப்படி தான், இந்த உறங்குறவங்கள் எல்லாம் முடிக்க வைக்கிறது மாதிரி, ஏதாவது பயான் சொல்றது மாதிரி ஒரு ஆற்றல் கூட அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்யறதை தவிர வேற வழி இல்லை. அப்போ இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா? முஸ்லிம் சமூகம் கண்ணியத்தோடு வாழ வேண்டுமா? நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2016 ரமலான் மாதம் 2வது ஜும்மாவிலே இங்கு சொல்லப்பட்ட வசனம், நீங்கள் சொல்வதை அரசாங்கம் கேட்கும். நீங்கள் சொல்வதை அரசாங்கம் கேட்கும். வெறுமனே கலெக்டரேட்டுக்கு முன்னால் வந்து மைக்கை பிடித்து முழங்கிக் கொண்டிருப்பதல்ல, அல்லது தாலுகா ஆபீஸுக்கு முன்னால போய் முழங்குவதல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டம் போட்டு முழங்குகிற முழக்கமல்ல. நீ சொன்னால் இதை முஸ்லிம் சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்று நீ சொன்னால் அதை அரசாங்கம் கேட்டே ஆக வேண்டிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அது பிரணாப் முகர்ஜியினுடைய ஆற்றல் அல்ல, கவர்னர் ரோசையாவினுடைய ஆற்றல் அல்ல, இது அல்லாஹ் கொடுத்திருக்கிற வாக்குறுதி. காங்கிரசினுடைய வாக்குறுதியை நம்புகிற முஸ்லிம் சமூகமே, திமுகவினுடைய வாக்குறுதிகளை நம்புகிற முஸ்லிம் சமூகமே, அதிமுகவினுடைய வாக்குறுதிகளை நம்புகிற முஸ்லிம் சமூகமே, நீ அல்லாஹ்வினுடைய வாக்குறுதியை நம்பு. நீ சொல்வதை அரசாங்கம் கேட்கும். நீ அதிகாரிகளை நம்பினால், ஆட்சியாளர்களை நம்பினால்
இஹ்சான் ஜாஃப்ரி அழைத்தார். தன்னுடைய கண்களுக்கு முன்னால் தன்னுடைய குடும்பம் வெட்டி வீழ்த்தப்படுகிற பொழுது குஜராத்திலே குல்பர்க் சொசைட்டியிலே ஒரு சொசைட்டியாக படுகொலை செய்யப்பட்டு கடந்த வாரம் தீர்ப்பு வந்திருக்க வேண்டும். இதுவரையிலும் முஸ்லிம் சமூகத்திற்கு, பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்திற்கு, கொடுமைப்படுத்தப்பட்ட முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கூட இந்த தேசத்திலே தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்று சொன்னால் முஸ்லிம் சமூகமே உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நீ யோசித்து புரிந்து உணர்ந்து மாறி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இஹ்சான் ஜாஃப்ரி அழைத்தார், சோனியாவை அழைத்தார், மன்மோகன் சிங்கை அழைத்தார், ஐஜியை அழைத்தார், டிஐஜியை அழைத்தார், எஸ்பியை அழைத்தார், தொண்டர்களை அழைத்தார். பதில் கிடைத்ததா? பதில் கிடைத்ததா? ஆட்சியோ அதிகாரமோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ திமுகவோ அதிமுகவோ இதர கட்சிகளோ அல்ல உன்னுடைய நம்பிக்கை. உன்னுடைய நம்பிக்கை குர்ஆனின் மீது வை. பத்தினித்தனமாக வாழ்ந்தவர், பத்தினித்தனமாக வாழ்ந்தவர், பத்தினித்தனமாக வாழக்கூடிய இளைஞர்களை நீ உருவாக்கிப்பார். பாப்புலர் ஃப்ரண்டுக்கு தொண்டர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, தமுமுகவுக்கு தொண்டர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, இதர இஸ்லாமிய அமைப்புகளுக்கு தொண்டர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, பத்தினித்தனத்தோடு வாழுகிற இஸ்லாமிய இளைஞர்களை நீ உருவாக்கி இன்ஷா அல்லாஹ் நீ சொல்வதை அரசாங்கம் கேட்கும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஜிஹாதுல் அக்பர். ஈஸியா போய் எம்ஆர் காந்தியை பிளேட் வச்சு கிழிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸி, அப்படித்தானே? சும்மா போயிட்டு இருக்கிறவன பிளேடை வச்சு கிழிச்சு ஒரு கலவரத்தை தூண்டி, இதுக்கு பேர் ஜிஹாதா? இல்லை எவனாவது மைக்க பிடிச்சி அப்படி இப்படி பேசுவான், அவனை போய் ஒரு பிளேடால கிச்சு, அதுக்கு பேர் எல்லாம் ஜிஹாத் இல்லை. அதுக்கு பேர் இந்த சமூகத்திற்கு பாதகமான காரியங்களை செய்வது. அதானா இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய நீ ஜிஹாது செய்றியா? ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு போய் இஸ்லாத்தை சொல்லு. ஏற்கனவே சொன்னேனே, லக்னோவினுடைய ஏர்போர்ட்ல மோகன் பகவத்தை பார்த்த சயீத் ஆமிரா என்கிற இஸ்லாமிய மகளிர், இந்திய இஸ்லாமிய மகளிர் அணியினுடைய தலைவி சையதா ஆமிரா மோகன் பகவத்திட்ட போய் சொன்னாங்க, ஒன் டே யூ வில் ப்ளீஸ் கம் டு அவர் மாஸ்க். ஒரு நாள் நீங்க எங்க மஸ்ஜிதுக்கு வந்து பாருங்க. அழைப்பு கொடுக்கிற தைரியம் இருந்தால் நீ ஆண்மகன், நீ முஜாஹிது. சும்மா வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறவனை போய் பிளேடை வச்சு கிச்சு பெரிய கலவரத்தை தூண்டுறதுக்கு பேர் ஜிஹாத் இல்லை. அதை எல்லோராலும் செய்ய முடியும், அப்படிதானே இல்லையா? யாரையும் வீழ்த்துவதற்கு பெயர் இஸ்லாம் அல்ல. அவர்களிடத்திலே போய் மார்க்கத்தை சொல், அது பெரிய ஜிஹாது. மூடிட்டு போய் என்ன செய்யணும்? மார்க்கத்தை சொல்லணும். அத்வானியினுடைய மருமகன் முஸ்லிம் பெருமையா சொன்னா போதாது, அத்வானிகிட்ட போய் இஸ்லாத்தை சொல்லணும், அது ஜிஹாது. அதைத்தானே சஹாபிகள் செய்தார்கள். அதற்காக வேண்டித்தானே அடி வாங்கினார்கள், மிதி வாங்கினார்கள், ஊர் விலக்கி வைக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். கடைசியில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தானே. வெற்றி அப்படி கிடைக்குமா? இல்லை ஆயுதத்தை எடுக்கிறதுனால கிடைக்குமா? ஆயுதத்தை எடுக்கிற காரணத்தினால் வீழ்ந்து போகுமே தவிர வாழ முடியாது. நீ தாக்கப்படுகிற பொழுது திருப்பி தாக்கலாம். அது இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டமும் அனுமதிக்கிறது. கோழையாக வாழ சொல்லவில்லை. என்னை அடிக்கிற பொழுது எதிர்த்து அடிப்பதற்கு இஸ்லாமும் அனுமதிக்கிறது, இந்தியாவினுடைய ஜனநாயக சட்டமும் அனுமதிக்கிறது. ஆனால் வெறுமனை ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நாங்களே எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பது இஸ்லாம் அளிக்கிற தீர்வு அல்ல. என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஜிஹாதுல் அக்பர் செய்யணும், பெரிய ஜிஹாத் செய்யலாமா? அதுதான் இன்ஷா அல்லாஹ் நோம்பினுடைய தன்மை. இனிமேல் இன்ஷா அல்லாஹ் இந்த கண்களை கொண்டு எந்த ஹராமையும் பார்க்க மாட்டேன். உறுதிமொழி எடுக்கலாமா? அப்படி ஒரு பத்தினித்தனத்தை ரொம்ப நாள்லாம் வேண்டாம். இந்த ரமலான்ல இருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற இளைஞர்களை இந்த பத்தினித்தனத்தோடு வாழ வைங்க இன்ஷா அல்லாஹ். அது ஒவ்வொரு அமைப்புக்காரர்களும் அவங்கள குறை சொல்லலைன்னா அமைப்புக்காரர்களும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தர்பியாவின் மூலம், தஸ்கியாவின் மூலம் பரிசுத்தப்படுத்துங்கள், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். கண்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக, காதுகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக. நீங்கள் ஒன்றும் பெருசாக சமுதாயத்தை பாதுகாத்துற வேண்டாம், அது உங்களாலையும் முடியாது. நீங்கள் சமுதாயத்தை பாதுகாக்கணும்னுலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. உங்களுடைய கண்களை, உங்களுடைய காதுகளை, உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய உதடுகளை, உங்களுடைய கரங்களை, உங்களுடைய பாதங்களை ஹராமிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நியத் வைக்கலாமா? அப்படி பாதுகாத்து கொண்டால் யார்கிட்டையும் நம்ம போக வேண்டியதில்லை. நாம் சொல்றத அரசாங்கம் கேட்கும். இல்லாமல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா?
ஈராக்கில் இஸ்லாமிய ஆட்சி. அங்கே என்ன பாசிசம் இருந்ததா? பாசிசம் இருந்துச்சா? அங்கே என்ன மோடி இருந்தாரா, அத்வானி இருந்தாரா, உமா பாரதி இருந்தாங்களா? இல்லை இந்து மக்கள் கட்சி இருந்துச்சா, இந்து முன்னணி இருந்துச்சா, பாரதிய ஜனதா பார்ட்டி இருந்துச்சா, RSS இருந்துச்சா? இல்லை, இஸ்லாமிய ஆட்சி வேண்டாம் என்று சொன்னது இதே முஸ்லிம்கள் தான். இதே முஸ்லிம்கள் தான். ஈஜிப்தில் இஹ்வானுல் முஸ்லிமீன் எத்தனை ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னால் இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்தினார்கள். முர்ஷியை ஒதுக்கியது பாசிசமா, நாசிசமா? யாரு? அதே அந்த நாட்டு முஸ்லிம்கள் தான். அவனுக்கு குடிக்கணும், அவனுக்கு பொண்ணு பிடிக்கணும், அவனுக்கு ஹராம்ல கேளிக்கை விடுதியில் போய் பார்ல. நம்ம சாயிபு தான், முஸ்லீம் தான். இல்லாமல் ஒரு இஸ்லாமிய ஆட்சி கனவு காண முடியாது. பங்களாதேஷில், இந்தோனேஷியாவில், ஏன் தமிழகத்தில் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வாங்களேன் பார்ப்போம். உங்க ஊர்ல நீங்க ஒரு நல்ல தக்குவாதாரிய ஜமாத்து தலைவரா கொண்டு வாங்களேன் பார்ப்போம். முடியுமா? இப்ப உங்களுக்கு புரியுதுல, அங்க யாருக்கு வாய்ஸ்? அப்புறம் இப்படி அப்ப நல்ல மக்களை உருவாக்கினால்தான் ஒரு தேசிய உலகளாவிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர ஒரு 10 பேர் இருந்துட்டு மாத்திருவோம்னா நம்ம மாறி போனோம். கடைசியில அவன் சொல்லுவான், நீங்கெல்லாம் மாறி ஒதுங்கி போயிருங்கடே அப்படிமா. இது மாதிரியான சூழலில் இருந்து இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஃகிர் லனா துனூபனா வ ஹத்தாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்று சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வே அல்லாஹ்வே நாங்கள் செய்த எல்லா விதமான பாவங்களுக்கும் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டோம். இனிமேல் பாவங்களை பார்க்க மாட்டோம் அல்லாஹ், பாவங்களை பேச மாட்டோம் அல்லாஹ், பாவங்களை கேட்க மாட்டோம் அல்லாஹ், பாவத்தை எடுக்க மாட்டோம் அல்லாஹ், பாவத்தை கொடுக்க மாட்டோம் அல்லாஹ், பாவத்தின் பக்கம் அடி எடுத்து நடக்கவே மாட்டோம் அல்லாஹ், பாவத்தை இனிமேல் சிந்திக்கவே மாட்டோம் அல்லாஹ் என்று நியத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் பயணிக்க ஆரம்பித்தால், நான் சொல்கிறேன் அடுத்த ரமலானுடைய 2வது ஜும்மாவில் நீங்கள் சொல்வதை, நாம் சொல்வதை, நாம் ஒவ்வொருவரும் சொல்வதை அரசாங்கம் கேட்டே ஆக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். இது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி என்பதை மனதிலே ஆழ பதிய வைத்துக் கொண்டு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இடத்திலே பாவ மன்னிப்பு கோரி மீளக்கூடியவர்களாக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவானாக. நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பாவங்களிலிருந்து பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. பத்தினித்தனத்தோடு வாழ்ந்து இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் சுயமரியாதையையும் பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. நம்முடைய வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வினுடைய உதவியின் மூலம் அரசாங்கம் செவிமடுக்க வேண்டிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. வாஹிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, குளச்சலை சார்ந்த சகோதரர் ஒருவரின் பைபாஸ் ஆபரேஷனுக்காக வேண்டி ஒரு B பாஸ்